அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வினோத். என் சொந்த ஊர் வந்து திருக்கோயிலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். கடந்த 3-4 வருஷமா பல வகையான மரங்கள நாங்க வளர்த்துட்டு வரோம். ஒரு 2500 மரத்துக்கு மேல, 50 வகையான மரத்துக்கு மேல நட்டு வளர்த்துட்டு வரோம். இந்த பதிவு எத பத்தினா, நாங்க சந்திச்ச சேலஞ்சஸ், பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன? எந்த மண்ணுக்கு எந்த மாரி மரம் வளரும்? ன்றத நாங்களா கண்கூடா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டத உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கோவிட் டைமில் வந்து வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தோம். அப்பார்ட்மெண்ட்லேயே பல செடி கொடிகளை வளர்த்து அது வளரும்போது இருந்த ஒரு சந்தோஷம், அதுலேருந்து கிடைச்ச துளசி, மிளகாயாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், அதை நம்ம பறித்து வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது கிடைச்ச சந்தோஷத்தை பார்த்து, சரி ஏன் நம்ம சொந்த ஊரில் சும்மா இருக்கிற நிலத்துல ஏன் மரம் வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. பெருசாக எனக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது. எங்கள் தாத்தாலாம் ஒரு விவசாயியாக இருந்தால் கூட எனக்கு விவசாயம்னா என்னென்னு தெரியாது. நஞ்சைக்கும் புஞ்சைக்கும் வித்தியாசம் தெரியாது. எஃப்எம்பினா என்னன்னு தெரியாது. ஈசினா என்னன்னு தெரியாது. மேல் பகுதி தண்ணி எங்கே விட்டால் எந்த சைடு வரும், எது மேடு எது பள்ளம், தண்ணி எங்கே தேங்கும், இது எதுவுமே பெருசாக எனக்கு தெரியாத காலகட்டங்கள். இருந்தாலும் வந்து மரம் வைக்கலாம் அந்த ஒரு ஆர்வத்தில் போயிட்டு மரம் வைக்க ஆரம்பித்தோம். ஸோ மரம் வைக்க ஆரம்பித்தது வந்து ஒரு ஆர்வம் இருந்தாலும் வணிக நோக்கமும் பெருசாக இருந்தது. நான் விசாரித்து பார்த்ததில் மஹோகனி வைங்க, ஒரு மரம் 10 வருஷம் கழித்து 10,000 போகும். 1000 மரம் வச்சா 1 கோடி சம்பாதிச்சிடலாம். ஸோ உட்காந்த இடத்துலேருந்து ஒரு 10-12 வருஷத்தில் 1 கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற பல பேர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து, அப்போ மஹோகனினா என்னன்னு கூட தெரியாத காலகட்டத்தில் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் இருக்க வணிகம் எல்லாத்தையும் தாண்டி மரம் வைக்கிறதே இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வமாக இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த புஞ்சை நிலம், ரெட் சாயிலாக இருக்கிற நிலம். மெயினாக நாங்கள் வந்து தேக்கும் மஹோகனின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 700-800 மஹோகனி, 150 தேக்குன்ற இதில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 70-80% வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் வந்து அங்கங்கே இறந்து போகிற இடத்துலலாம் வந்து வேங்கை, ரெட் சாண்டர்ஸு, அப்புறம் வந்து சந்தன மரம், இதெல்லாம் நட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு 3-4 வருஷத்தில் வந்து எந்த இடத்துல இறந்து போதோ அந்த இடத்துல புது வகையான மரம் அந்த மாதிரி நாங்கள் வளர்த்துட்டு வரும்போது, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 600 மஹோகனி இருக்கும், 150 வேங்கை, 150 தேக்கு, அப்புறம் கொஞ்சம் சந்தன மரம், கொஞ்சம் ரெட் சாண்டர்ஸ் மரம் இருக்குது. இதில் நாங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது வந்து ரெட் சாயிலாக இருந்தால் கூட வந்து மண் ஃபுல்லாக ரெட் சாயில் கிடையாது. ஒரு 2 அடி 3 அடிக்கு போச்சுன்னா கொஞ்சம் கற்கள் நிறைந்த ரெட் சாயில்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரெட் சாயிலுக்கு பார்த்திங்கன்னா ரெட் சாண்டர்ஸ் ரொம்ப நல்லா வருது, சந்தன மரமும் ரொம்ப நல்லா வருது, வேங்கையும் ரொம்ப நல்லா வருது. இப்போ கிருத்து பார்த்திங்கன்னா ஒரு வேங்கை வழக்கமாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வளர்கிற மரம்னு சொல்லுவாங்க. வேங்கையும் தேக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே லெவலில் கிருத்து இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா வளர்ந்துருக்குது வேங்கை கம்பேரிட்டிவ்லி டு மஹோகனி. இது பார்க்கும்போது மஹோகனி அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. பட் இந்த மாதிரி கற்கள் நிறைந்த பகுதியில் வந்து கற்கள் நிறைந்த ரெட் சாயிலில் வந்து வேங்கை, சந்தனம், ரெட் சாண்டர்ஸ் தான் ரொம்ப நல்லா வளருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் மற்ற மரங்களும், மற்ற மஹோகனி, தேக்கும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ எங்களோட 2வது பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து களிமண்ணாக இருந்தாலும் கீழே நோண்ட கொஞ்சம் ரெட் சாயில், கற்கள் நிறைந்த சாயிலாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி தேங்குகிற பகுதி. இதில் நாங்கள் மெயினாக ஸ்டார்டிங்கில் வச்சது பார்த்திங்கன்னா மஹோகனியும் சந்தன மரமும் வேங்கையும் மெயினாக வச்சுருந்தோம் நாங்கள். அப்புறம் தேக்கும் வச்சுருந்தோம். ஸோ இதுதான் 4 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 1500 மரத்துக்கிட்ட வச்சுருந்தோம். ஒரு 1.5 வருஷம் கழித்து நிறையா மழை பெஞ்சு தண்ணி தேங்கல் பார்த்திங்கன்னா தேக்கு ஆல்மோஸ்ட்டு எல்லாமே செத்து போச்சுன்னு சொல்லலாம். வேங்கையும் ஓரளவுக்கு நல்லா வளரல, சந்தன மரமும் ஓரளவுக்கு நல்லா வளரல, பட் மஹோகனி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருந்தது.
ஸோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் வந்து தளர்ச்சி அடையாமல் சரி என்னென்ன புது வகையான மரம், இந்த மண்ணுக்கு என்ன மரம் வைக்கலாம் அப்படின்னு தேடினபோது தான் வந்து மஞ்சக்கடம்பு, அப்புறமா நீர் மருது, கருமருது இதெல்லாம் வந்து தண்ணி தேங்கினா கூட நல்லா வளரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அப்புறம் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியான மரங்களை வச்சோம். மஞ்சக்கடம்பு, நீர் மருது, கருமருது, இது எவ்வளோ தண்ணி தேங்கினா கூட வந்து சாகவே இல்லை. தேக்கெலாம் வந்து கொஞ்சம் தண்ணி 2 வாரம் தண்ணி தேங்கிச்சுனால செத்து போயிடும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் கொஞ்சம் இழப்பு இருந்துச்சோ அந்த இடத்துல ஆஃப்ரிக்கன் காயா வச்சோம். அதோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. அதோட வணிகத்திறன் என்னென்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து க்ரோத்துன்னு பார்க்க போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1500 மரம் இப்போதைக்கு இருக்குது. ஒரு ஆண்டு டு 2 ஆண்டு மரங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது இருக்கிறது வந்து ஃபுல்லாக களிமண் இருக்கிற பகுதி. இதில் வந்து நெல், கரும்பு வழக்கமாக நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த இடத்துலையும் வந்து நான் ஏதாவது மரம் சார்ந்த பயிர் ஏதாவது வைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் வந்து எல்லா விவசாய நிலத்தையும் வந்து மரம் வச்சுட்டா எப்படி, நாளைக்கு ஏதாவது நமக்கு வந்து ஒரு அரிசியோ ஏதோ வேணும்னா கொஞ்சம் இடத்தையாவது மிச்சம் வை அப்படின்னு வீட்டில் சொன்னதுனால சரி பார்டரில் மட்டும் மஹோகனி வச்சுட்டு உள்ளே வந்து சவுக்கு வச்சுருக்கோம். களிமண்ணுக்கு சவுக்கு அவ்வளோ நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போ சவுக்கு வச்சுருக்கேன். க்ரோத் பெருசாக நல்லா இல்லைன்னா கூட இந்த களிமண் தண்ணி தேங்குகிற பதிலையும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். மஹோகனி இப்போ வச்சு இப்போ 1 மாதம்தான் ஆகுது. இதோட வளர்ச்சி என்னன்றது இனிமேல் தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2500 வகையான மரம் இருக்குது. ஒரு 50 வகையான மரம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு வாட்டி ஊருக்கு போகும்போதும் கிடைக்கிற மரத்தை நான் வச்சுட்டே இருக்கேன். இப்போ என்ன மரம் இருக்குதுன்னு எனக்கே தெரியல. வில்வம், மகிழம், அந்த மாதிரி பல வகையான மரங்கள், நாவல், அந்த மாதிரி பல வகையான மரத்தை நாங்கள் கடந்த 3-4 ஆண்டுகளாக வச்சுட்டு வரோம். ஸோ மரத்தினால பல பயன் உண்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்ல. இந்த ஒரு மரம் வளர்றதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அந்த மரம் வளர்ந்த இடத்துல நம்ம போயிருக்கும்போது இருக்கிற டெம்பரேச்சர் 2 or 3 degrees கம்மியாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே மரம் வளர்க்குறது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். நிறைய பேர்கிட்ட வந்து தோப்பு வெளியூர்களில் இருக்கலாம், பெங்களூர், வெளிநாட்டில் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களால் விவசாயம் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக யார் மூலியமாவது கோஆர்டினேட் பண்ணிவிட்டு மரம் வைக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நாங்கள் வந்து அந்த நிலத்தை நம்பி தான் வாழ்வாதாரம் இருக்குது, நாங்கள் அதில் கரும்போ நெல்லோ இமீடியட்டாக எங்களுக்கு பணம் தேவை, அந்த மாதிரி இருக்கிற விவசாயிங்களுக்கு வரப்போகிற மரம் வைக்கலாம். ஏன்னா நீங்கள் அதுக்காக ஸ்பெஷலாக தண்ணியோ உரமோ போட தேவையில்லை. நீங்கள் பயிரிடும்போது அதில் இருக்க சக்தியை உறிஞ்சிக்கிட்டே மரம் 10-15 வருஷம் கழித்து உங்களுக்கு பயன் தரும். இல்லை என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னா நீங்கள் வீட்டிலேயே ஏதோ ஒரு பிளான்ட் வளர்க்கலாம். இன்டோர் பிளான்ட் வளர்க்கலாம், அவுட்டோர் உங்கள் பால்கனியில் வைக்கிற அவுட்டோர் பிளான்ட்டு வளர்க்கலாம். இது எதுவுமே இல்லை, என்கிட்ட நிலம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு மரம் வைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு குளத்துலையோ குட்டையிலையோ நம்ம வந்து ஒரு மரம் வந்து நடுறதுனால வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பனை மரம் வந்து ஒரு குட்டையில் போய் நீங்கள் நட்டிங்கன்னா யாரும் ஏன் நட்டிங்கன்னு கேட்க போகிறதில்ல. ஸோ மரம் வளர்க்கணுன்னா பணமோ நிலமோ தேவையில்லை, மனமாற்றம் இருந்தால் போதும். மரம் வளர்ப்போம், நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம்.